ஏசியில படுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன நீயே ஏசி போட்டு படுத்திருக்க? நான் தான் சொன்னேன்ல, இனிமே உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் ஆனந்தி செய்வாங்க. எனக்காக ஏசி வாங்கி மாட்டிருக்கிய. இவ்வளவு நாள் நான் ஏசி வேணான்னு சொன்னதே தப்பு. புரியாம சொல்லி போட்டேன். ஐயோ, நான் தான் ஏசி வாங்கியிருக்கேன்னு ரொம்ப நம்புறாளே. நான் வாங்கல, மகேஷ் சார் தான் வாங்கி கொடுத்தாருன்னு உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், இப்பதான் நல்ல மைண்ட் செட்ல இருக்கா. உண்மையை சொல்றேன்னு அதையே நம்ம களைச்சு விடணும். சரி, எப்படினாலும் அன்னைக்கு கருணாகரன்ட்ட சொன்ன மாதிரி மாசம் மாசம் பணத்தை சம்பளத்துல இருந்து புடிச்சுக்க சொல்லிடலாம். என்ன அப்படி என்ன யோசனை? என்ன? பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம அப்படி என்ன யோசனைன்னு கேட்டேன். அது உன்னை இன்னும் எப்படியெல்லாம் சந்தோஷமா பாத்துக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி? விட்டத்தை பார்த்தா? ஆமா, விட்டத்தை பார்த்து. இல்ல இல்ல, அது நான் இல்ல. நீ இருங்க இருங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. நீ நாமன்னு பதறாம நிதானமா விட்டத்தை பார்த்து யோசிங்க. நான் திரும்பி தூங்குறேன், காலையில பேசுவோம். என்ன? நல்லா முழிக்கிறிய, கோழி திருடினவ மாதிரி. பாத்தியா, கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம கலாய்க்கிறிய. பின்ன பொண்டாட்டி உங்க பக்கத்துல, அதுவும் உங்க தோள் மேல தலை வச்சு படுத்திருக்கிறா. அவளை எப்படி நல்லா பாத்துக்கணும்னு கூட மேல விட்டத்தை பார்த்து யோசிச்சா வேற என்ன பண்ணுவாங்களா? சரி, விட்டத்தை பார்க்கல, உன்னைய பாக்குறேன். ஆனந்தி, சொல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அது இந்த உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் நான் கொண்டு வரேன். ஐயோ, இந்த ஆம்பளைகளுக்கு பக்கத்துல இருக்கிறதோட அருமையே என்னைக்குமே தெரியாதா? உலகத்துல ஏதோ ஒரு மூளைக்கு போவாங்களாமே, மூளையே இல்லாதவங்க. என்ன நீ ஒட்டுமொத்தமா ஆண் இனத்தையே குறை சொல்ற? இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. உலகத்தோட எந்த மூலைக்கும் போவோம்னு சொன்னா எங்க காதல் அவ்வளோ பெருசுன்னு அர்த்தம். ஆம்பளைங்க நீங்கெல்லாம் முருகர் மாதிரி மயிலேறி உலகத்தை சுத்தி வருவிய. நாங்க பிள்ளைகள்லாம் பிள்ளையார் மாதிரி சிம்பிளா உங்களை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம். புரியலையா? மொத்த உலகத்தையும் கொண்டு வந்து பொண்டாட்டி கால்ல கொட்டினாலும் பொண்டாட்டி திருப்தி அடையவே மாட்டா. ஆனா பாசமா கொடுக்கற ஒத்த மொத்தம் போதும். நீ தாண்டா என் உலகமேன்னு புருஷன் காலடியிலே விழுந்து கிடப்பா. ஆனந்தி, நிஜமாவா? இல்ல, போய் சொன்னேன். இல்ல இல்ல, நீ நிஜமா தான் சொன்ன. சொல்லல, கேக்குறேன். ஆனந்தி, என்னங்க, என்னாச்சு? யாரும் பேசுற மாதிரி இல்ல. இங்கிருந்து சத்தம் வருது. இல்லையே, எந்த சத்தமும் கேட்கலையே. கேக்குது. இங்க இருந்து கேக்குது. பாத்தியா, குழந்தை கோவமா இருக்கு. ஏன் கோவம்? மொத்தம் அம்மாவுக்கு மட்டும்தானா, எனக்கு இல்லையான்னு கேக்குது. இரு, இன்னும் இது சொல்ற மாதிரி இருக்கே. இரு, கேட்டு சொல்றேன். இப்ப என்ன கேக்குது? அம்மாவுக்கு இன்னொன்னு கொடுன்னு சொல்லுது. வாய்ப்பே இல்லையே, அப்படி சொல்லிருக்காதே. அப்படிதான் சொல்லுச்சு. அப்பாவை கொடுக்க சொல்லிச்சா இல்ல அம்மாவை கொடுக்க சொல்லிச்சா? ஆமா ஆமா ஆமா, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். அம்மாவை கொடுக்க சொல்லுதான் சொல்லுச்சு. குடு 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 குடு. இந்தா, வாங்கிக்கோ வாங்கிக்கோ. போதும்.